Hello viewers, welcome to Maths Tutor. Exercise 2.5 la 7th sum. If 9 times 9th term is equal to the 15 times 15th term, then show that 6 times 24th term is 0. அதாவது 9th term 9 times multiply பண்ணுறோம். அதே மாதிரி 15th term 15 times multiply பண்ணோம் அப்படின்னா அந்த ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக so that 6 times 24th term is 0. அதாவது 24th term 6 times பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் 0 கிடைக்கும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஜென்ரல் டேர்ம் ரைட் பண்ணிக்கலாம். tn is equal to a plus n minus 1 into d. இது நமக்கு தெரிஞ்ச ஜென்ரல் டேர்ம். இதிலிருந்து 9th term 15th term என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சரிங்களா? n is equal to 9 அப்படின்னா t9 is equal to 9th term. ஓகே, t9 is equal to a plus 9 minus 1 into d which is equal to a plus 8d அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் 15th நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். n is equal to 15 அப்படின்னா t15 கிடைச்சிருமா? ஸோ t15 is equal to a plus 15 minus 1 into d is equal to, that is t15 is equal to a plus 15 minus 1 14. அப்போ 14d அப்படின்னு கிடைக்கும். ஸோ 9th term தெரியும், 15th term தெரியும். ஸோ given வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 9 times 9th term is equal to 9 timesனால் 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 9 times 9th term is equal to 15 times 15th term. இது ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இங்கே அப்படியே ரீப்ளேஸ் பண்ணலாம். 9 into t9 9th term a plus 8dங்களா, a plus 8d is equal to 15 times 15th term. So 15th term a plus 14d. ஓகே, இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட் 9ஆல் மல்டிப்ளை பண்ணலாம், இங்கே 15ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 9 into a 9a plus 8 9s are 72d is equal to, இங்கே 15ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 15 into a 15a plus 15 into 14. இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ 15 into 14 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் பார்த்துடலாமா? $210d அப்படின்னு கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இதிலிருந்து ஏவில் ஒரு சைடும் டிஎல்லாம் அனதர் சைடு கொண்டு போக போகிறோம். எல்கட் சைடில் ஏ வச்சுக்கலாம். 9a ரைட் சைடில் கூட 15a லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா -15a ஆயிரும். ஆல்ரெடி ரைட் சைடில் 210d இருக்குது, ப்ளஸ் 72d ரைட் சைடு வந்தால் -72d ஆயிரும். இப்போ இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணலாமா? 9a minus 15a, 9aவில் 15a மைனஸ் பண்ணோம். ரெண்டுமே வந்து டிஃப்ரென்ஸ் அதனால் சப்ராக்ட் பண்ணுறோம். 15 minus 9 6a, அப்போ 6a கிடைக்கும். ஆனால் பிக்னு ஒரு மைனஸ்னால -6a கிடைக்கும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணலாம். 210ஐயும் 72ஐயும் மைனஸ் பண்ணுங்கள். $138d, பிக் நம்பர் ப்ளஸ்னால ப்ளஸ் தான் வரும். ஓகேங்களா? இப்போ -6 into a இருக்கு இல்லையா, இதுலேருந்து a ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா -6 ரைட் சைடு சென்ட் பண்ணணும். ரைட் சைடு சென்ட் பண்ணோம் அப்படின்னா டிவைட் ஆகும். ஸோ அப்போ a is equal to 138d divided by -6 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 1666 2 6 are 12, பேலன்ஸ் 1 18 ஆயிரும். 3 6 are 18. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது 23d. இங்கே மைனஸ் இருக்குங்கிறதுனால -23d. அப்போ ஏவோட வேல்யூ என்னது -23d. ஓகே, ஏ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க, 6 times 24th term is 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா? அப்போ 24th term என்ன அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ tn is equal to a plus n minus 1 into d. இதுலேருந்து nக்கு வந்து 24 வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ என்ன கிடைச்சிரும், t24 is equal to a plus 24 minus 1 into d is equal to a plus 23d அப்படின்னு கிடைக்கும். 24th term. ஆனால் சம்மில் என்ன கொடுத்து கேட்டிருந்தாங்க, 6 times 24th term தான் நம்ம கேட்டிருந்தாங்க. ஸோ 6ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா?
இப்போ 6 times 24th term is equal to 6 into a plus 23d is equal to 6 into a. a ஓட வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் -23d. இங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்க. -23d ஏக்கு பதிலாக +23d ஆல்ரெடி இருக்குது. இப்போ -23d + 23 கேன்சல் ஆயிருமா? அப்போ ரிமைனிங் என்ன கிடைக்கும்? நமக்கு 0 தான் கிடைக்கும். இப்போ 6 into 0 we get 0. அப்போ 6 times 24th term வந்து வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? நமக்கு 0ன்னு கிடைச்சிருக்கு. therefore 6 times 24th term is 0. hence proved. ஓகேங்களா? That's all.